இந்த வீடியோல பஃப் ஹேண்ட் ப்ளஸ் இதோட அமௌண்ட் பத்தி நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைனிங் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத விட எக்ஸஸா இன்னொரு பங்கு தேவ. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பக்கம்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மார்க்லயே ஒரு 1 இன்ச் இருக்கிறது மாரி நம்ம மடிச்சு மடிச்சு ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கீழ உள்ள பக்கம் நம்ம ஃப்ளீட் வைக்க போறோம். எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸஸா இருந்துச்சோ, அந்த பகுதி ஃபுல்லுமே நம்ம ஃப்ளீட் வைக்கணும். கரெக்ட்டா ஒரே ஈவனா வைக்கணும் ஃப்ளீட்ட. நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் ஃப்ளீட்ட வரிசையா வைங்க. கீழ ஃபுல்லா ஃப்ளீட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு எக்ஸஸா கிளாத் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அத அப்படியே இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். நம்மளுக்கு ஃப்ளீட் வச்சோம்னா, புஸ்ஸுன்னு தூக்கிட்டு இருக்காது. அந்த மாரி தான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதனால அந்த மடிப்ப நேரா நேரா வச்சு ஃப்ளீட் எடுத்துக்கிறணும். ஃப்ளீட் இந்த மாரி எடுத்தா தான் நல்லா அழகா ஒரே ஈவனா எடுத்துக்கங்க 2 பக்கம். ஃப்ளீட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இத நம்ம வந்து அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணா தான் அந்த ஃப்ளீட் எல்லாமே ஒரே நேரா கொஞ்சம் மொட மொடன்னு தூக்கிட்டு இல்லாம நேரா இருக்கும். 2 சைடுமே ஃப்ளீட் எடுத்தாச்சு. ஒரு தடவ லைனிங் கிளாத்த அது மேல வச்சு 2 சைடு நம்ம ஆம்கோல் சைடு 2 பக்கமுமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. அப்படி நெறைய 2 சைடுமே மெயின் கிளாத் வந்து நெறைய இருந்துச்சுன்னா, இன்னும் 2 ஃப்ளீட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்ப அளவு வந்து இதில கரெக்ட்டா இருக்கு. அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 கிளாத்தையுமே நம்ம 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிருச்சு. இப்போ லைனிங் கிளாத்ல சென்டர் பாயிண்ட்ட மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரியே மெயின் கிளாத்லயும் கீழ உள்ள ஃப்ளீட்லயும் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி மேல உள்ளதும் சென்டருக்கு. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட், பேக் 2 சைடுமே ஃப்ளீட் ஒரே ஈவனா வரும். அதனால இதுலயும் சென்டர் பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ லைனிங் கிளாத்து கீழ போணும். கீழ வச்சு மெயின் கிளாத்த மேல வச்சு நம்ம அடிக்கணும். லைனிங்க கீழ போட்டுக்கங்க. மெயின் கிளாத்த மேல போட்டுக்கங்க. சென்டர பார்த்துக்கங்க. கீழ உள்ள 2 சென்டரையுமே நேரா ஒரே ஈவனா வச்சு தையல் போட்டுக்கலாம். கரெக்ட்டா ஒரே ஈவனா வச்சுக்கங்க. அப்பதான் நம்மளுக்கு 2 சைடும் ஃப்ரண்ட், பேக் 2 சைடும் ஒரே ஈவனா இருக்கும். இதுலயே ஒரு 1/4 இன்ச் இருக்கிறது மாரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ப்ளவுஸ் வீடியோஸ் பார்த்தின நெறைய அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நெறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரியே 2 சைடுமே நம்ம போட்டு எடுத்துக்கிறணும். இப்போ பேக்ல திருப்பிட்டு நம்ம லைனிங் கிளாத் அளவுக்கு 2 சைடும் அடிச்சிரணும். மெயின் கிளாத்ல லூஸ் விழுந்துறக்கூடாது. ஏன்னா நம்ம பஃப் வந்து தூக்கிட்டு இருக்க மாரி வைக்கல. அது மாரி சென்டர கரெக்ட் பண்ணிக்கங்க. மேல உள்ள அந்த நாச்சும் நம்ம ஃப்ளீட்ல வச்ச சென்டர் பாயிண்ட்டும் கரெக்ட்டா நேரா இருக்கணும். அந்த மாதிரியே வச்சு அடிச்சுக்கங்க. அடிச்சுட்டு எக்ஸஸா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2025 நான் என்ன ரேட் வாங்குறேன் அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அதில போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே 2மே நம்ம 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு கீழ பட்டி வச்சு அடிக்க போறோம். இந்த கிளாத் வந்து சாரி கிளாத்து. சாரி கிளாத்ல நான் 4 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். 4 1/2 இன்ச் எடுத்து அத அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் நேரா போட்டுக்கங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நான் என்ன அமௌண்ட் வாங்குனேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்றேன் அப்படின்றதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஃபுல்லா கரெக்ட்டா நேரா வச்சு நம்ம இத அடிச்சுக்கிறணும். ஓகே இத அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இத மெயின் கிளாத்ல எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, ராங் சைடு வந்து நீங்க இந்த இப்ப அடிச்சத வச்சு ஒரு 1/4 இன்ச்சு ராங் சைடு வச்சு அடிங்க. ராங் சைடு மேல பார்த்து இருக்கணும். அது மேல வச்சு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கங்க. கரெக்ட்டா நல்லா நீவி விட்டுட்டு, ஒரு அமுக்கு தையல் அது மேல கொஞ்சம் ரொம்ப சுருக்கம்லாம் விழுந்துராம அழகா நீட்டா போட்டு விடுங்க. வேணும்னா நம்ம அந்த பீஸ அயர்ன் பண்ணிட்டு கூட நம்ம இந்த மாரியும் பண்ணலாம். இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும். அதுக்கப்புறம் அத அப்படியே திருப்பி, அத கரெக்ட்டா நேரா எல்லா சைடும் ஒரே ஈவனா இருக்கணும்.
அந்த பட்டியை அப்படியே மேலே மடக்கி ஒரு தையல் போட்டுறலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கு எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் எது எதுக்கு என்னென்ன ரேட் வாங்கணும் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. கண்டிப்பாக நான் அதில் பார்ட் 2 வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே ஃப்ளீட்டு கரெக்டாக இருக்குது. சேம் 4 வருது 2 சைடும். இந்த ப்ளவுஸுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா, லைனிங்லாம் அவங்க தரல, எல்லாமே நான் தான் போட்டேன். 370 வாங்கினேன். உங்கள் சைடு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.